நான் உந்தன் பாதை சிலுவையுடன் தினம் நடந்திடவே சிலுவையின் பயண நிலைகளிலே நான் சிந்தை ஒன்றிட அருள்வாயே உன்னோடு தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே தீர்ப்பிடவே நீதிமான் இயேசுவை கூண்டினில் நிறுத்தி பழிக்கின்றார் மனிதம் காத்திட உழைத்தவர்க்கு மரண தீர்ப்பை நல்குகின்றார் தீர்ப்பிடவே முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. அங்கமெல்லாம் கசையடிகள், கிழிந்து தொங்கும் தசைகள், அங்குலம் அளவிற்கு தலையை ஆழம் பார்த்த முள்முடி, பொங்கி வழியும் இரத்தம். அமைதியின் வடிவாய் இயேசு நிற்க, நீதிக்கு மரணம் என தீர்ப்பிடுகிறது அதிகார வர்க்கம். அதை வேடிக்கை பார்க்கிறது ஒரு சதிகார வர்க்கம். நிராதரவாய் நிற்கிறார் இயேசு. கண்ணெதிரே நடக்கின்ற அநியாயங்களை வேடிக்கையாகவோ வாடிக்கையாகவோ எடுத்துக் கொள்வதும் கூட அநியாயத்திற்கு துணை போவதுதான். எனக்கு அவனும் வேண்டும் இவனும் வேண்டும் என்று போலி நடுநிலை வேடம் பூண்டு உண்மையை ஊனமாக்கி இருக்கின்றோமா? நாமும் தான் இயேசுவுக்கு மரண தீர்ப்பிடுகின்றோம். நடுநிலை என்பது ஓரமாய் ஒதுங்கி நிற்பது அல்ல, நீதிக்கு சான்று பகர்வது. நீதியின் சபையில் மௌன சாட்சிகள்தான் முதல் குற்றவாளிகள். ஜெபம். எங்கள் குற்றங்களுக்காக அநியாயமாய் தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்கவும், சமூகத்தால் அநியாய தீர்ப்புக்குள் ஆக்கப்படும் மனிதர்களுக்கு ஆதரவாக நின்று நீதிக்கு சான்று பகரும் நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள்
சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவை மரம் இயேசுவின் தோள்களில் தாங்கிட முடிய சுமை நெஞ்சில் கல்வாரி நோக்கிய பயணத்தையே கழுமரத்துடனே தொடங்குகின்றார். சிலுவை மரம் இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. இயேசுவின் தோளில் சிலுவை தடி. இப்புவியின் புரியாமையை போக்க பூமிக்கு வந்த புண்ணியவான் இயேசு மீது சிலுவை தடி. இதுதான் சமுதாய பொறுப்பு. உன்னையும் என்னையும் மீட்க அவர் ஏற்றதுதான் சிலுவை தடி. ஆகவேதான் அறியாமை எனும் பெருந்தடியும் அதிகாரம் எனும் குறுந்தடியும் சூழ்ச்சி என்ற கயிறால் கட்டப்பட்டு அவர் தோளில் சுமத்திய போதும் நமக்காக ஏற்றார். தனக்கு வந்த அவமானங்களையும் அவமரியாதைகளையும் அன்போடு அணுகினார் நமக்காக. மனிதனே, உன்னால் ஏன் உனது அவமானங்களையும் அவமரியாதைகளையும் அன்போடு அணுக முடியவில்லை? உனது கடமைகளை, உனது பொறுப்புகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லையே ஏன்? இளைஞனாக, தகப்பனாக, தாயாக, மனிதனாக உனக்குள்ள பொறுப்புகளையாவது உணர்ந்திருக்கின்றாயா? உன் பொறுப்புகளை மறந்தும் மறைத்தும் எத்தனை போலி வாதங்களை விளைச்சல் செய்கின்றாய். உன்னையும் என்னையும் மீட்க இயேசு காட்டிய சமூக பொறுப்புதான் சிலுவை. இயேசுவைப் போல லட்சியத்துக்காக வாழ்ந்து பார். பொறுப்பும் உன்னோடு பயணிக்கும். ஜெபம். எங்கள் பொறுப்பற்ற தனங்களுக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, குடும்பத்தில் சமூகத்தில் எங்களுக்குள்ள பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பிறர் மேல் சுமத்தாமல் எங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழும் நல் மனதினை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழுகின்றார் சிலுவையின் சுமையால் எழுகின்றாள் முழு பலத்துடனே. வீழ்ச்சியின் வலிகளை மறந்துவிட்டு எழுந்து பயணம் தொடர்கின்றார். விழுகின்றார் மூன்றாம் நிலை. இறைமகன் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. பாரச் சிலுவையின் கோரச் சுமையை தாங்க முடியாமல் இறைமகன் பூமியை முத்தமிடுகின்றார்.
சாட்டையடிகளும் முள் கிரீடமும் இயேசுவின் உடலை தாக்கியதால் உடல் வலிமை குன்றி இயேசுவின் கால்கள் முன்னடி வைக்க மறுக்கின்றன. சுமை தாங்கியாயிருந்தவர் சுமை தாங்க முடியாமல் கீழே விழுகின்றார். கால்கள் தளர்ச்சியுற்றாலும் மனம் தளர்ச்சி அடையவில்லை. மீண்டும் எழுந்து நடக்கின்றார். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மனிதர்களை ஒதுக்கி ஓரம் கட்டும் போது நாமும் இயேசுவை கீழே தள்ளுகின்றோம். இனியும் மனிதர்களை ஒதுக்கி வைத்து இயேசுவை கீழே தள்ளப் போகின்றோமா? இல்லை, எல்லோரையும் அன்பு செய்து இயேசுவை எழச் செய்யப் போகின்றோமா? ஜெபம். எங்களை மீட்பதற்காக மண்ணில் விழுந்த இயேசுவே, நாங்கள் அனைவரும் எங்களுக்குள் உள்ள பிளவு மனப்பான்மைகளையும் பேதைமைகளையும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழும் நல் மனதினை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். தாயை விட சிறந்த அன்பு தரணியில் எங்கும் வேறுண்டோ? சிலுவை மரத்துடன் மகனை கண்ட தாயின் துயருக்கு ஈடுண்டோ? தாயை விட நான்காம் நிலை. இயேசு அன்னையை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. இதுவரை எந்த தாயும் கண்டிராத கொடும் கோரத்தை காண்கிறார் அன்னை மரியாள். 10 மாதம் சுமந்த பிள்ளையின் தோளில் சிலுவை, கட்டியணைத்த கரங்களில் காயம், முத்தமிட்ட நெற்றியில் முள்முடி. பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை சிதைந்து நிற்பதை கண்ட மரியாள் கலங்கி போகவில்லை. மாறாக மகனை திடப்படுத்துகிறார். அன்னை மரியாள் ஒரு லட்சியத்தாய். அன்பு தாய்மார்களே, நீங்கள் அன்னை மரியாளை போன்று லட்சிய தாயாக வாழ்ந்திருக்கிறீர்களா என்று சிந்தித்ததுண்டா? உங்கள் பிள்ளைகளின் சமூக அக்கறையை ஊனமாக்கி அவர்களை பிழைக்க தெரியாதவன் என்று ஏளனம் செய்கின்றீர்களா? குடும்பம், கௌரவம் என்றெல்லாம் கூறி பிள்ளைகளின் மனங்களில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகின்றீர்களா? நீங்கள் லட்சியத்தாயாக இல்லாமல் போலித்தாயாக வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்களால் சமூகத்தில் சிலுவைகளை உருவாக்க முடியும், கிறிஸ்துவை உருவாக்க முடியாது. ஜெபம். தாயும் தந்தையுமான இயேசுவே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் மனங்களில் சுயநலன்களை வளர்க்காமல் சமூகத்திற்கு உழைக்கும் நல்ல பிள்ளைகளை உருவாக்கும் நல்ல பெற்றோராய் எம்மை மாற்றி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மறுத்திடவே முடியா நிலையில் உதவிட சீமோன் விரைகின்றார். இதயம் தொலைத்த மனிதரிடை இலங்கிடும் ஒளியாய்
திகழுகின்றார் மறுத்திடவே ஐந்தாம் நிலை. இயேசுவிற்கு சிமியோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. உயர்ந்த லட்சியத்திற்காக சிலுவை தடியின் ஒரு முனையை பூமியுடனும் இன்னொரு முனையை தன் தோளுடனும் இணைத்து இழுத்து போராடிக் கொண்டிருந்த இயேசுவின் நெருங்கிய நண்பர் என்றோ, உறவினர் என்றோ, நல்ல அறிவாளி அல்லது கல்விமான் என்றோ எந்த தொடர்பில்லாமல் இயல்பாகவே இயேசுவுக்கு சீமோன் தோள் கொடுத்தார். துன்பத்தில் இருக்கும் ஒரு மனிதனை தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. துன்பத்தின் வாசம் தூர வீசும் போதே சுதாரித்து நட்பை வெட்டிவிடும் நமக்கு சீமோனின் உதவி பாடமாக வேண்டும். எத்தனை எதிர்பார்ப்புகளுக்கிடையில் நமது உதவிகளை விநியோகம் செய்கிறோம். நம்மால் விளம்பரப்படுத்தப்படும் உதவிகளும் சலுகைகளும் பிரதிபலன் பார்க்காமல் செய்யப்படுகிறதா? எதிர்பார்த்து செய்வது உதவி அல்ல, உடன்பாடு. தருணம் பார்த்து செய்வது உதவி அல்ல, சந்தர்ப்பவாதம். அடுத்தவனின் இயலாமைக்கு இயல்பாக உதவுவதுதான் உதவி. உதவிக்கு வேண்டாமே எல்லைகள். ஜெபம். எங்கள் பாவங்களை சிலுவையாய் சுமந்த இயேசுவே, நாங்கள் சீமோனை போன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விளம்பரமும் தேடாமல் பிறருடைய தேவைக்கு இயல்பாகவே உதவிடும் நல் மனதினை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். துணிவுடனே இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைத்தார் துணியாலே. உருவம் பரிசாய் பதிந்ததுவே, உள்ளமும் அவர் பால் சென்றதுவே. துணிவுடனே ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஆபத்தில் உதவுவதுதான் அன்பு. ஆம், உண்மையான அன்பு துன்பத்தில்தான் வெளிப்பட வேண்டும். அன்பு பணியில் அவப்பெயரும் கேலியும் கிண்டலும் தான் பரிசாக கிடைக்கும் என தெரிந்தும் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் வெரோனிக்கா. இதுதான் அன்பின் வெளிப்பாடு, அன்பின் நிறைவு. அன்று இயேசுவின் முகத்தை துடைத்தது பெண்ணினம். இன்றோ சுயநலம் எனும் சுவருக்கு பின்னால் பதுங்கி இருக்கிறது பெண்ணினம். பெண்ணினமே, நீயே எத்தனை பெண்களை கேலி செய்திருக்கின்றாய்.
கேவலமாக பேசியிருக்கின்றாய். நீயும் பெண் என்பதை மறந்துவிட்டு மருமகளை அடக்கிக் கொண்டிருக்கின்றாயே. நீயும் பெண் என்பதை மறந்துவிட்டு மாமியாரை அனாதையாக்கிக் கொண்டிருக்கின்றாயே. நீ எப்போது வெரோனிக்காவாக மாறப்போகின்றாய்? அயலானை அன்பு செய்யும் போது இயேசுவின் முகத்தினை துடைக்கின்றோம். அடிமை தலையை உடைத்தெறியும் போது இயேசுவின் முகத்தினை துடைக்கின்றோம். ஜெபம். எங்கள் மீது கொண்ட அன்பால் பாடுகளை ஏற்ற இயேசுவே, வெரோனிகாவை போன்று துன்பத்தில் இருக்கும் போது உதவுவதுதான் உண்மையான அன்பு என்பதை உணர்ந்து துன்பப்படும் மனிதர்களுக்கு உதவிடும் நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மண் மீது மீண்டும் விழுந்தார், நடந்திடும் வலுவினை இழந்து விட்டார். மனிதரை விடுவிக்க வந்தவரை மண்ணில் வீழ்த்தி மகிழுகின்றார். மண் மீது ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. இரண்டாம் முறை கீழே விழுந்து விட்டான், இனி எழவே மாட்டான் என்று சொல்கிறது ஒரு கூட்டம். கல்வாரி இவனுக்கு ஒரு கனவுதான் என்று சொல்மாறி வீசுகின்றது இன்னொரு கூட்டம். யார் எப்போது கீழே விழுவார் என எதிர்பார்க்கும் உலகம் இயேசுவை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்கிறது. நம்பிக்கை இழக்கவில்லை இயேசு. எழுந்தார், எழுந்து நடந்தார். கல்வாரியின் தூரம் அவர் கண்களுக்கு தெரிந்தாலும் நம்பிக்கையின் துணையோடு நடந்தார். வாழ்க்கை நம்பிக்கையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. விழுவது பாதையை பொறுத்ததல்ல, பார்வையையும் பொறுத்தது. லட்சியமில்லாமல் போதைகளின் பாதையில் விழுந்து கிடக்கும் இளைஞனே, இயேசுவை பார், எழுந்து நட. பெண் பிள்ளை நான் என்று அடங்கி கிடக்கும் பெண்ணே, இயேசுவை பார், எழுந்து நட. கடனை அடைக்க முடியுமா என்ற அவநம்பிக்கையில் கடன் வாங்கி குடிக்கும் குடும்பத் தலைவனே, இயேசுவை பார், எழுந்து நட. நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை என்று தற்கொலை எண்ணத்தோடு அலையும் மனிதனே, இயேசுவை பார், எழுந்து நட. விழுபவன் மனிதன், எழுபவன் வீரன். விழுந்தே கிடப்பவன் கோழை. தாழ்வு மனப்பான்மைகளில் தடுமாறி விழுந்தது போதும், விரைந்து எழு. இல்லாதது என்றும் இயலாதது என்றும் உலகில் எதுவும் இல்லை. ஜெபம். எங்களுக்காக துன்பங்களை ஏற்ற இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் பல சவால்களை சந்திக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மைகளில் விழுந்து கிடக்கின்றோம். உம்மை போல நாங்களும் தன்னம்பிக்கையுடன் துணிந்து எழ தேவையான ஆற்றலை எமக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். அழுகையுடன் இயேசுவின் பின்னால்
எருசலேம் மகளிர் நடக்கின்றார். உங்களின் பிழைக்காய் அழுவீரன்றார். பிழையற்ற உலகம் படைக்க சொன்னார் அழுகையுடன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. இயேசுவில் ஆறுதல் தேடும் எருசலேம் மகளிர். கல்வாரி பயணம் இயேசுவின் மாசற்ற பாதங்களை பரிதவிக்கச் செய்கிறது. வழியில் ஒரு கூட்டம் அவரை பார்க்க முண்டியடிக்கிறது. அதில் அதிகம் பேர் பெண்கள். இயேசு அக்கூட்டத்தை நெருங்க நெருங்க அவரது காயங்களும் ரணங்களும் அப்பெண்களை அமைதி இழக்கச் செய்கின்றன. ஓ ஓ ஓ என அழுகிறார்கள். தனது ரணங்களையும் காயங்களையும் பொறுத்து கொண்ட லட்சிய மைந்தன் எருசலேம் பெண்களின் கண்களில் ஆறுதலோ தேர்தலோ தேடவில்லை. மாறாக, எருசலேம் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசு அழச் சொன்னது உனக்காகவும் உனது பிள்ளைகளுக்காகவும் தான். கிறிஸ்துவை விட சிலுவையை நேசிக்கும் நீ, உண்மைக்கு சாட்சி சொல்லாத நீ, விபத்தில் விழுந்தவனை தூக்கிவிடாத நீ, கணவனின், மனைவியின், பிள்ளைகளின் நலனில் அக்கறை இல்லாத நீ, பிரயத்தனப்படும் முழு இரவு ஜெபங்களும் உபவாசங்களும் இயேசுவுக்கு நீ செய்யும் துரோகம் அல்லவா? அயலாரின் துன்பத்தில் பங்கு கொள்ளாத நீ, ஆண்டவரின் துன்பத்தில் பங்கு கொள்ள பயணப்படும் போதெல்லாம் இயேசு கூறுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஜெபம். நாங்கள் வாழ வாழ்வை இழந்த இயேசுவே, நாங்கள் பிறரின் துன்பத்திற்கு ஆறுதல் மட்டும் கூறிவிட்டு அகன்றுவிடும் மனிதர்களாக அல்லாமல் பிறரின் துன்பத்தை போக்கும் மனிதர்களாக மாறிடும் மனதை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மறுபடியும் மண்ணில் விழுந்தார், சிலுவையின் அடியில் சிதைகின்றார். உயிர் கொல்லும் வலியால் துடி துடித்தும் இலக்கினை அடைந்திட எழுகின்றார். மறுபடியும் இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, வாருங்கள்,
நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்றவர் கொடூர சுமையினால் களைப்புற்றிருக்கிறார். மனித சாயல் முழுவதும் உருக்குலைந்து விட்ட நிலையில் இறைமகன் 3ஆம் முறை கீழே விழுகின்றார். விழுந்தவர் வீழ்ந்து விடவில்லை. வியாகுலத் தாயின் மகனாயிற்றே மீண்டும் எழுந்து நடக்கின்றார். ராகு காலம், யமகண்டம் என்று வாழ்க்கையின் பாதி நேரத்தை வீணாக்குகின்றோமே. கையை நம்பாமல் கைரேகையை நம்புகின்றோமே. கடவுளை நம்பாமல் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் தூக்கிக் கொண்டு அலைகின்றோமே. வாஸ்து சரியில்லை, எனவே வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லித் திரிகின்றோமே. இயேசு 3ஆம் முறையும் எழுந்து விட்டார். நாம் மூட நம்பிக்கையிலிருந்து எழும்பப் போகின்றோமா, இல்லை வீழ்ந்தே கிடக்கப் போகின்றோமா? ஜெபம். நாங்கள் எழுவதற்காக 3ஆம் முறையும் கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் மூட நம்பிக்கைகளிலும் முட்டாள்தனங்களிலும் எழ முடியாத அளவுக்கு வீழ்ந்து கிடக்கின்றோம். உம்மை பார்த்து இவைகளிலிருந்து மீண்டு வர தேவையான உறுதியினை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆடைகளை களைந்திட தந்தார், அவமான வேதனை அனுபவித்தார். உடலின் வலியுடன் உளவலியும் சேர்ந்திட மனுமகன் துடிக்கின்றார். ஆடைகளை பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஆடை நாகரிகத்தின் வெளிப்பாடு. மனித நாகரிகம் கூட இயேசுவுக்கு மறுக்கப்படுகிறது. ஆடை தனி மனிதனின் அடையாளம். அந்த அடையாளம் கூட இயேசுவிடமிருந்து பறிக்கப்படுகிறது. உடலோடு ஒட்டிய ஆடைகள் உரித்தெடுக்கும் போது கிழிந்த தோல்கள், வழிந்தோடும் இரத்தம், உயிர் போகும் வலி, தலைகுனியும் அவமானம். இயேசுவின் ஆடைகளை அகற்றி அவமானப்பட்டு நிற்கின்றது உலகு. உலகிற்காய் எல்லாவற்றையும் இழக்கிறார் இயேசு. பிறருக்காக உன்னை இழப்பதுதான் வாழ்வு. நாம் பிறருக்காக நம்மை இழக்க தயாராகின்றோமா, இல்லை அடுத்தவரின் இழப்பில் கூட லாபம் தேடுகின்றோமா? அடுத்தவர் வாழ வியர்வை சிந்துகின்றோமா, அல்லது அடுத்தவரின் வியர்வையை கூட சுரண்டி கொண்டிருக்கின்றோமா? விழுந்து கிடக்கும் மக்களை தூக்கி விடுகின்றோமா, அல்லது விழுந்து கிடக்கும் கூட்டத்திலும் விளம்பரம் தேடுகின்றோமா? அபலைகளோடு அதிகாரத்தை காட்டும்போது, அப்பாவிகளை அடக்கி ஆளும் போது, அழிவுகளிலும் ஆதாயம் தேடும் போது நாமும் இயேசுவின் ஆடைகளை அகற்றுகின்றோம். ஜெபம். நாங்கள் பிறர் இழப்பில் கூட ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்றோம். எங்களை மன்னியும். உம்மை போன்று பிறருக்காக எல்லாவற்றையும் இழக்கும் மனிதர்களாக எங்களை மாற்றி அருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள்
சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆணிகளால் கரங்களை துளைத்தார், கால்களை சேர்த்தும் அறைந்து விட்டார். ஆவியை பறித்திடும் நோக்குடனே சிலுவையில் சேர்த்து தொங்க வைத்தார். ஆணிகளா பதினொன்றாம் நிலை. இயேசுவின் உடலில் ஆணிகள் பதிக்கப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பின் ஏணிக்கு 3 ஆணிகளை பரிசாக்குகின்றது உலகு. சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட இயேசுவின் உடல் சிலுவையில் கிடத்தப்படுகின்றது. பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவின் கரங்களில் கூர்மையான ஆணி அடித்து இறக்கப்படுகின்றது. மனிதர்களை தேடி அலைந்த கால்களும் ஆணியால் பிணைக்கப்படுகின்றது. அலறி துடிக்கும் இயேசுவையும் பீரிட்டு பாயும் இரத்தத்தையும் கொடூரமாய் ரசிக்கிறது ஒரு கூட்டம். பட்ட பகலில் அரங்கேறுகிறது ஒரு வெறிச்செயல். இயேசுவை சிலுவையில் பிணைத்தது 3 ஆணிகள் அல்ல, மாறாக மனித மனங்களில் இருந்த பணவெறியும் அதிகார வெறியும் புகழ்வெறியும் தான். கையூட்டு வாங்க நினைக்கும் போது நாம் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். அதிகாரம் என்பது அடக்கி ஆள கிடைத்த ஆயுதம் என நினைக்கும் போது நாமும் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். நான் புகழப்பட வேண்டியவன் என்று நினைக்கும் போது நாம் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். இயேசுவை தினம் தினம் சிலுவையில் அறையும் நாம் நமக்குள் இருக்கும் அதிகார வெறி, புகழ்வெறி, பணவெறிகளை எப்பொழுது சிலுவையில் அறைந்தோம்? ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உம்மை சிலுவையில் அறைந்தது எங்கள் மனங்களிலிருந்த பணவெறியும் புகழ்வெறியும் அதிகார வெறியும் என்பதை உணர்ந்து இவற்றை எங்கள் மனங்களிலிருந்து அகற்றி பிறருக்கு பணி செய்து வாழும் நல் மனதினை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தந்தையே, உன் கைகளில் எந்தன் உயிரையே நான் தருகின்றேன் என்று கதறி உயிர் கொடுத்தார். உலகம் வாழ்ந்திட வழி செய்தார். தந்தையே, 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 தந்தையே.
12ஆம் நிலை. அவனிக்காய் ஆவியை கையளிக்கும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீரே. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார். இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார். இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு களங்கமில்லா அன்பு கருணை சிறந்து களங்கமில்லா அன்பு கருணை சிறந்து கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார். இயேசுவின் அன்பை அலை கடலை விட பரந்த பேரன்பு அன்னை மாறந்தெல்லாம் திரையிடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை வாழைத்திடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை வாழைத்திடும் அன்பு சிலையென பிரமையில் நிறுத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார். இயேசுவின் அன்பை எனக்காக மனோரு தரித்த நல்லன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகளேற்ற பிறந்து எனக்காக பாடுகளேற்ற பிறந்து எனக்காக உயிரை தந்ததே வந்து. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார். இயேசுவின் அன்பை ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் உம்மை போன்று பிறருக்காக வாழவும் வாழ்வை இழக்கவும் துணிந்த மனிதர்களாக மாறிட தேவையான உறுதியினை எமக்கு தந்தரலும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள்
சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மடி சுமந்தார் அன்னை உயிரற்ற உடலை, உளம் நொந்தார் அவர் துயரடைந்தார், உள்ளத்தை உருக்கிடும் வலி உணர்ந்தார், உடைந்தார் சிதறி உருக்குலைந்தார், மடி சுமந்தார். பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் இறந்த உடல் அவரின் அன்னையின் மடியில். அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடல். அம்மா அம்மா என்று ஆசைதீர அழைத்த வாய் அமைதியாகிவிட்டது. பாசம் பொழியும் பார்வை பார்த்த கண்களும் அடங்கிவிட்டன. குழந்தை இயேசுவை காப்பாற்ற எகிப்துக்கு ஓடியதும், எருசலேம் தேவாலயத்தில் தவறிய இயேசுவை பதறி தேடியதும் அன்னை மரியாளின் நினைவில் நிழலாடுகின்றது. அன்பு மகனை இழந்த அன்னை தாய் பாசத்தால் தவித்தாலும் இயேசுவின் பணிவாழ்வில் நிறைவு காண்கின்றாள். உனக்காக உழைக்கும் வரை உனது உழைப்பின் உன்னதம் உனக்கே தெரியாது. உலகிற்கு உழைப்பவனுக்கு இழப்பு கூட நிறைவை தருகின்றது. செல்வத்தால் உனக்கு நிறைவு இல்லையா? பிறருக்கு கொடுத்துப்பார். கல்வியால் நிறைவில்லையா? பிறருக்கு கற்றுக் கொடுத்துப்பார். உடல் வலிமையில் உனக்கு நிறைவில்லையா? பிறருக்காக உழைத்துப்பார். உறவுகளால் உனக்கு நிறைவில்லையா? அனாதைகளை உறவாக்கிப்பார். உனது இழப்பு கூட இன்பமாகும், முடிவு கூட முழுமையாகும். ஜெபம். அன்பின் நிறைவான இயேசுவே, நாங்கள் உலகம் காட்டும் தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களை மன்னியும். நீர் வாழ்ந்து காட்டிய பாதையில் நாங்களும் வாழ தேவையான ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்லறையில் உடல் அடங்கிட செய்தார், முடங்கிவிட்டார் என கனவு கண்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், உலகம் உயர்ந்திட வழியானார். என் இறைவா இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. பட்டு தொழுவத்தில் உதித்த சூரியன் கல்லறையிலே அடக்கமாகிறது. பிறப்பிலே போராட்டம், வாழ்விலே போராட்டம், இறப்பிலே போராட்டம். இதுதான் இயேசுவின் வாழ்க்கை பயணம். இயேசு பயணப்பட்டது நமக்காக, முற்றிலும் நமது நலனுக்காக. நமக்காக வாழ்ந்த இயேசுவின் உடல் நமக்காகவே புதைக்கப்படுகிறது. வீரனின் மரணம் விலை மதிப்பற்றது. போராட்டவாதியின் மரணம் போற்றப்படும். போராளியின் மரணம் விருட்சமாகிறது. கோழையின் மரணம்
கல்லறையோடு காலாவதியாகி விடுகின்றது. லட்சியவாதிக்கோ கல்லறைதான் கருவறையாகிறது. வெறும் அடையாள கிறிஸ்தவர்களாக பவனி வரும் நாம் இயேசுவின் ஆன்மாவை நாள்தோறும் புதைக்கின்றோம். இனியாவது நாம் கிறிஸ்தவன் என்ற செயல்பாடுகளால் அடையாளப்படுவோம். இயேசு சுமந்தது சிலுவையை அல்ல, லட்சியத்தை. இயேசு நடந்தது சிலுவை பாதையல்ல, வாழ்க்கை பாதை. ஜெபம். எங்கள் வாழ்வின் வழிகாட்டியான இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் புதைக்க வேண்டியவற்றை விதைத்தும் விதைக்க வேண்டியவற்றை புதைத்தும் லட்சியமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் உம்மை போன்ற லட்சியவாதிகளாக வாழும் மன உறுதியை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உன்னோடு நான் உந்தன் பாதை சிலுவையுடன் தினம் நடந்திடவே, சிலுவையின் பயண நிலைகளிலே நான் சிந்தை ஒன்றிட அருள்வாயே என் இறைவா. இறைவா, இறைவா, இறைவா.